அமமுக கட்சி கொடி தொடர்பாக டிடிவி தினகரன் மீது தொடர்ந்த வழக்கை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாபஸ் பெற்றுள்ளது பேசுபொருளாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி 2017ஆம் ஆண்டில் முதல்வரான பின்னர் டிடிவி தினகரன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். இதனால் சுயேட்சையாக நின்று ஆர்கே நகர் தொகுதியில் வென்று 2018ஆம் ஆண்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்னும் தனி கட்சியை தொடங்கினார் டிடிவி தினகரன். அந்த கட்சிக்கு அதிமுக கொடியை போன்றே கருப்பு, வெள்ளை மற்றும் சிகப்பு நிறங்களுடன் நடுவில் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்தி கொடி அமைத்திருந்தார். அதிமுக கொடி போலவே உள்ளதால் அமமுக கொடியை பயன்படுத்த தடை விதிக்கவும், ஜெயலலிதாவின் பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கு தடை கோரியும் டிடிவி தினகரனுக்கு எதிராக 2019ஆம் ஆண்டு அதிமுக தரப்பிலிருந்து வழக்கு தொடரப்பட்டது. மேலும் 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கவும் வலியுறுத்தப்பட்டது. சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 5 ஆண்டுகளாக விசாரணையில் இருந்து வரும் இந்த வழக்கு நீதிபதி தமிழரசி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்கிற முறையில் எடப்பாடி பழனிசாமி சார்பாக இந்த வழக்கு திரும்ப பெறப்படுகிறது, அதற்கு நீதிமன்றம் அனுமதி அளிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்தார். இதனை ஏற்று வழக்கை வாபஸ் பெற அனுமதித்த நீதிபதி டிடிவி தினகரனுக்கு எதிரான வழக்கை முடித்து வைத்து உத்தரவு பிறப்பித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்துள்ளன. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் அமமுக மற்றும் ஓபிஎஸ் தரப்பினர் இருந்து வருகின்றனர். அதிமுக தற்போது இணைந்துள்ளதால் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் ஒரே அணியில் எப்படி கூட்டணியாக இருக்க முடியும் என பல விமர்சனங்கள் வந்தது. ஆனால் கூட்டணி தொடர்வதாக பாஜகவும் டிடிவி தினகரனும் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ள நிலையில் டிடிவி தினகரனுக்கு எதிரான வழக்கை எடப்பாடி பழனிசாமி வாபஸ் பெற்றது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. டிடிவி தினகரன் கூட்டணியில் இருப்பதில் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்பதை உணர்த்தும் விதமாகவே இந்த சுமூக போக்கு அதிமுக மற்றும் அமமுக மத்தியில் நிகழ்ந்துள்ளது. இதற்கிடையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாகவும், ஆட்சி அதிகாரத்திலிருந்து பங்கு தரும் கட்சிகளுடன் மட்டுமே இனி கூட்டணி அமைக்கப் போவதாகவும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். யாரோ ஒருவரை முதலமைச்சராக்க நாங்கள் ஏன் பாடுபட வேண்டும்? அதற்காக எங்கள் கட்சியை நாங்கள் துவங்கவில்லை. எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு என்றால்தான் எங்கள் கட்சி முழுமையாக பாடுபடும். 2026 தேர்தலில் அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதிமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிவிட்டோம் என தெரிவித்தார்.